ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பாழடைஞ்ச கோயில் பார்க்கலாம். இந்த கோயிலோட பேர் என்னன்னு ஆக்சுவலா தெரியல. மராட்டிய கட்டடக்கலை அமைப்பை கொண்ட இந்த கோயில் மராட்டிய காலகட்டத்துல தான் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோயில் ஃபுல்லாமே செங்கற்களால் கொண்டுதான் கட்டியிருக்காங்க. அந்த சீலிங் மட்டும்தான் வேற ஏதோ கலவை கொண்டு கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த கோயிலை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போனா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாம பாழாக்கியிருக்காங்க இந்த கோயிலை. இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதா இல்லைன்னா பிரைவேட் ஆக்குபை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே ஆர்கிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபுல்லாவே டேமேஜ் ஆன நிலைமையில தான் இருக்குது. ரொம்ப கழிவுகளையும் அசுத்தங்களையும் ரொம்ப அதிகமா போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள போகவே முடியல. ஒரே ஸ்மெல்லா கூட இருந்துச்சு. இந்த கோயில் மட்டுமல்ல, நாங்க தஞ்சாவூர் ட்ரிப்ல ரொம்ப இடங்கள்ல பார்த்தோம். இதே மாதிரி ஏதாவது ஒரு மணி மண்டபம், அதே மாதிரி சின்ன சின்ன மண்டபங்கள் கூட இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு கவனிப்பும் இல்லாம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மண்டபம் எழுப்பப்பட்டு அதுல ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது. அதுல மட்டும் பூஜைகள் நடத்தப்படுறது. நாங்க போற நேரத்துல கூட ஒருத்தங்க மாலை வாங்கி சுவாமிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இது நிஜமாவே கோயில் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட எழும்புச்சு. இருந்தாலுமே தஞ்சாவூர்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கட்டடக்கலை அமைப்பு கொண்டது கோயிலா தான் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பிரம்மபுரீஸ்வரர் கோயில். அந்த கோயிலோட கட்டடக்கலை அமைப்பு இந்த கோயிலோட கட்டடக்கலை அமைப்பு ஒத்ததா தான் காணப்படுது. அதனாலதான் இதா கோயில் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்துச்சுன்னா இந்த இடம் கோயில் தானா இல்லைன்னா நார்மல் மண்டபமா, வெண்ணாற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது சின்ன மண்டபம் மாதிரி எழுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு எனக்கு மனசுல தோணுன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமா இருக்குதோ அது யாரோட கவனத்திலையும் கண்காணிப்புலயும் இருக்காது அப்படிங்கிறது தான்.